நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். உங்களுடன் சில நிமிடங்கள் பேசப் போகிறோம். 2 நாளா வீடியோ போடல. இன்னைக்கு போடப் போறேன். அதாவது எதைய பத்தி பேசணும்னு நினைத்துக் கொண்டே நம்ம இருக்கும்போது, மனிதனுடைய வாழ்க்கையில 1008 பிரச்சனைகள், 1008 சிந்தனைகள் எல்லாமே உருவாகிறது. இது இயற்கை. இந்த இயற்கையின் அமைப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். இயற்கை நாம என்ன நினைக்கிறோமோ இயற்கையில அது இயற்கை நமக்கு திருப்பி தந்துவிடும். நம்ம பேசுற வார்த்தையை கூட எதிரியாக போய்த்தான் திரும்பி வருகிறது. அப்படி இருக்கையில நம்முடைய எண்ணங்களும் அதே சமயங்கள்ல நாம நினைக்கின்ற காரியங்களும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் உங்களிடம் கூறிக்கொண்டு கொண்டிருக்கிறேன். அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில சமயங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல மனிதனுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூளை வேலை செய்யும், மனசும் அதுக்கு ஒத்துழைக்கும். அப்படி போயிடே கூடாது. நம்முடைய லட்சியம் எப்படி இருக்குதோ அந்த லட்சியத்துக்கு தகுந்தமாக நம்முடைய மனசையும் நம்மளுடைய சூழலையும் உருவாக்கி வச்சுக்க. சூழல் அது இயற்கை, அது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய லட்சியங்கள் அது உறுதியாக இருக்கும். அதை நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அறிவையும் நம்முடைய மனத்தையும் செலுத்த வேண்டும். இதே போல் வாழ்க்கையில் நேர்மறையாக இருந்து கொண்டே இருந்தால் எப்போதுமே நமக்கு வெற்றிகள் கிடைக்கிறது. உலகம் இந்த வெற்றியை காண்பதுதான் எப்படி போர்க்களத்துல எப்படி ஒரே சிந்தனையில் எல்லாத்தையும் மறந்துட்டு குடும்பம் குட்டி குலோட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் போரில் வெல்ல வேண்டும் என்று எப்படி போர்க்களத்தில் போராடுகிறாரோ அதே போல் நம்முடைய மனதையும் அறிவையும் நம்முடைய லட்சியத்துக்காக போராட வைத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். அதை பொறுமையாக நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.